அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். ஸோ எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ உங்களை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நன்றிகள். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க. நிறைய கமெண்ட் வந்து வந்திருந்தது. சார் வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும், வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குணமுடைய செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா தான் அட்மிட் ஆகிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்து டிஸ்சார்ஜ் ஆகினோம். ஸோ ரெஸ்ட்டில் இருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கில் இருந்தேன். உங்களுக்கு வந்து யூனிட் 9 புக் ரெடி பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டு மார்ச்லேயே வந்து ரெடியாக இருந்திருக்கணும். ஏப்ரல்லே உங்கள் கையில் புக் இருந்திருக்கணும். பட் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. புக்குக்கான ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ புக்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, சார் எப்போ ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்டேட் கூட என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும், அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூலாம் இருந்தது. இப்போ பரவாயில்ல. முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்ததுக்கும் இப்போ 1 வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபைன் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நன்றிகள். ஸோ உங்கள் ப்ரேயர்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை சொல்லணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நமக்காக வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சீக்கிரம் ரெடி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஓகே, நீங்களும் வந்து சேஃபாக இருங்க, ரொம்ப முக்கியம். ஓகே. பட் எனக்கு வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணோம், பட் நெகட்டிவ். சரிங்களா? இருந்தாலும் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இருந்தோம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 வீக்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம். ஓகே. ஸோ சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, படிங்க. சரிங்களா? வேறு எதுவும் நீங்கள் வந்து இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். எக்ஸாம்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யோசிக்க வேண்டாம். ஓகே. இந்த சுச்சுவேஷனில் வராமல் போகும், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் இருங்க. ஓகே. கோவிட்டாக பாசிட்டிவ் வரக்கூடாது, மற்றபடி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் வரலாம். ஓகே. நம்ம அதுக்கு தயாராக இருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும். ஏன்னா வெளியே போக முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெளியே போகிறதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இருக்கிற டைமில் கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே டிப்ரெஷன் ஆகிருப்போம். என்னடா அது 2 வருஷமாக எக்ஸாம்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதை எல்லாமே விடாதீங்க. வீட்டிலேருந்து வேலை ஏதாவது இருந்ததாலும் செஞ்சுட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஸ்டடீஸும் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுருந்துருப்போம், ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கவங்க. ஓகே. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அது இப்போ ஒரு பெரிய கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டச்லேயே இருங்க. முன்னாடி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 hours 3 hours ஆச்சும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறத விட்டுறாதீங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. சேஃபாக இருங்க. ஓகே. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து சில வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸில் வர முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த புக்குக்கான ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ முடிஞ்சது. ஸோ ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சது தான், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், மார்ச்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். முடிஞ்சதுங்க, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபைனல் கரெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. செக் பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபைனலாக இருக்கும் நம்ம செக் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, சின்ன சின்ன விஷயங்கள் எதுங்க தப்பு இருந்தால் திருத்தணும். ஓகே. ஸோ அப்புறம் புக்குக்கான ரேப்பர் டிசைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு புக்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. வேறு என்ன? ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.